அனைவருக்கும் அன்பு வணக்கம். யாருக்கு மோட்சம் கிடைக்கும், இதை பற்றித்தான் இன்றைய கதையில் உங்களுக்கு நான் கூறப்போகின்றேன். ஒரு முறை சிவனும் பார்வதியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பார்வதி கேட்டார், ஐயனே, கங்கையில் குளித்தால் அனைவருக்கும் மோட்சம் என்று சொல்கிறார்களே, ஆனால் குளிக்கும் அத்தனை பேரும் மோட்சத்துக்கு வந்தால் மோட்சம் தாங்காதே, அது ஏன் அப்படி நடக்கவில்லை என்று கேட்டார். சிவன் சொன்னார், அது ஏன் என்ற காரணத்தை விளக்குகின்றேன். என்னோடு வா, நாம் இருவரும் கங்கை கரைக்கு போவோம். ஆனால் இப்படியே போக வேண்டாம், இருவரும் வயதான பெரியவர்களாக போவோம் என்று கூறி பார்வதியை அழைத்து சென்றார். கங்கை கரையினை இருவரும் அடைந்தனர். உடனே சிவன் சொன்னார், நான் இப்போது கங்கை ஆற்றில் விழுந்து விடுவேன். விழுந்து என்னால் வெளியே வர முடியாதது போல் நடிப்பேன். நீ உதவிக்கு யாரையாவது கூப்பிடு. ஆனால் இதுவரை பாவமே செய்யாதவர்கள் மட்டுமே வந்து காப்பாற்றுங்கள் என்று சொல் என்று கூறி ஆற்றில் விழுந்ததைப் போல் நடித்தார். உடனே பார்வதி தேவி அங்கிருந்தவர்களை உதவிக்கு அழைத்தார். எல்லோரும் ஓடி வந்தார்கள். ஓடி வந்தவர்களிடம் தேவி சொன்னார், பாவம் செய்யாதவர்கள் மட்டும் போய் காப்பாற்றுங்க என்று கூறினார். உடனே ஓடி வந்தவர்கள் அனைவரும் பின்வாங்கினார்கள். அனைவரும் தயங்கி தயங்கி செய்வதறியாது சிலையன் நின்று கொண்டிருந்தார்கள். சிவனோ நன்றாகவே நடித்து கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று எங்கிருந்தோ ஓடி வந்த ஒரு இளைஞன் ஓடி சென்று கங்கையிலே விழுந்து எம்பிரானை காப்பாற்றி கரை சேர்த்தான். மக்களுக்கு எல்லாம் ஒரே அதிர்ச்சி. எப்படி ஒருவன் பாவமே செய்யாமல் இருக்க முடியும்? இவன் எப்படி அவரை காப்பாற்றினான் என்று நினைத்து அவனை ஆச்சரியத்தோடு பார்த்தனர். உடன் பார்வதி அன்னை, அப்பா, நீ பாவமே செய்யவில்லையா என்று கேட்டார். அவன் சொன்னான், எனக்கு எதுவுமே தெரியாதம்மா. கங்கையிலே குளித்தால் பாவம் போகும் என்று கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது கங்கையிலே இறங்கியவுடன் என் பாவங்கள் மறைந்துவிடும் அல்லவா? அதனால் என்னால் அவரை காப்பாற்ற முடியும் என்று நினைத்தேன். நம்பி ஆற்றிலே விழுந்தேன், அவரை காப்பாற்றினேன், அவ்வளவுதான் அம்மா என்று சொன்னான். இறைவன் சொன்னார் பார்வதியிடம், குளிக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு குளிப்பதில்லை. கங்கையிலே குளித்தால் பாவம் விலகும் என்று நினைத்து அவர்கள் குளிப்பதில்லை. கடமைக்குத்தான் கங்கை ஞானம் செய்கிறார்கள். பாவம் கங்கையிலே குளித்தால் போகும் என்று நம்பி செய்பவர்கள் மட்டுமே மோட்சம் போக முடியும். இது அவர்களுக்கும் தெரியாது. அதனால்தான் இதுவரை மோட்சம் நிரம்பவே இல்லை என்று சொன்னார். உண்மைதானே? யாருமே அந்த ஒரு எண்ணத்தோடு கங்கை ஆற்றிலே குளிப்பது இல்லை. அப்படி குளித்திருந்தால் இன்று மோட்சம் நிச்சயமாக நிரம்பியிருக்கும். அவர்களுக்கு ஏதோ கடமைக்கு கங்கையிலே குளிக்கிறோம் என்று நினைத்து குளிக்கிறார்கள். அதனால் மோட்சம் நிரம்பவே இல்லை. உண்மைதான். மீண்டும் அடுத்த ஒரு கதையில் சந்திப்போம். வணக்கம்.